ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோமியோ அப்படின்னு ரொம்ப சூப்பர்பான ஒரு படம். ஏன்டா தேட்டரில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படத்தை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூவோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் கார்டு ஆஃப் த மூவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோமியோ. ஸோ ரோமியோனா என்னது? ஒரு லவ்வுக்கு ஒரு சிம்பிள் ரோமியோ ஜூலியட்டோட லைஃப். ஒரு லவ் வந்து ஒரு ஃபேமஸ் லவ் ஸ்டோரி ஷேக்ஸ்பியர் இதுன்னு தெரியும். ஸோ அதில் ரோமியோன்ற கேரக்டர் என்னது, ஜூலியட் வந்து விழுந்து விழுந்து லவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரோமியோ ஜூலியட்டில் என்ன ஆகும்னு தெரியாது. பட் ஆனால் ஜூலியட்டுமே அதே மாதிரி ஒரு லவ்வர்ஸ்கான நேம் தான் ரோமியோ ஜூலியட்னு நம்ம ஆல்பத்தில் நினச்சிடும். பட் இதில் ரோமியோன்றதை என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பையன் எந்த அளவு ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ரோமியோ அப்படின்ற நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கான டைட்டில் வந்து ரோமியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தி விநாயக் வைத்தியநாதன், டைரக்டர் ஆஃப் த ரோமியோ மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அவ்வளோ டச்சபிளாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகி செம்ம படம் பார்த்த ஃபீல் கொடுத்த மாதிரி ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ் வச்சு செம்மையாக ஒரு என்டர்டெய்னர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தி வைத்தியநாதன். தென் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கதை அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் ஆண்டனி சார், மெர்லானினி மேம். ஸோ இவங்க இதுதான் ஹீரோ அண்ட் ஹீரோயினை பற்றின ஒரு கதை தான். அதோட அந்த மெர்லானினி மேமோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். அதில் சாரா சார் வராரு, தென் அவங்க வராங்க, தென் யோகி பாபு சார் வராரு, விடிவி கணேஷ் சார் வராரு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூலாம் இருக்குது. அட் த சேம் டைம் மியூசிக்கும் விஜய் ஆண்டனி சார் தான் மிரட்டிட்டார். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாரு. அந்த கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் சாங்காக இருக்கட்டும், தென் இன்விடியில் அந்த வெத்தலை சாங்காக இருக்கட்டும், ஸோ நிறையா அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் போட்டு மியூசிக்காக ஒரு அழகான ட்ரீட்டாக தான் அந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. தென் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா அது எப்படின்றத வீடியோட இதில் கண்டினியூஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொண்ணு பேஷன், அந்த பொண்ணோட பேஷன் வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்க பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு ஹீரோயின் ஆகிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்துட்டு ஹீரோ வந்து அவங்கள லவ் பண்ணிடுறாரு. ஸோ லவ் பண்ணிடுறான்னா பார்த்தோன்னே அவர் வந்து ஹீரோவோட கதை ஒரு சின்ன கதை இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் அந்த பொண்ணோட ஸ்டோரி. ஸோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி என்ன ஹீரோவோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, மலேசியாவில் போய் நல்லா வீட்டோட பிரச்சனைலாம் தீர்த்துட்டு நல்லா இப்போதைக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் ஆகிருக்க ஒரு ஹீரோ. அட் த ஏஜ் ஆஃப் 35 35 வயசில் ஒரு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ். அதையுமே படத்தில் அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பார்க்குறாரு. ஸோ அவருக்கு லவ், எனக்கு நான் லைஃப்பில் மிஸ் பண்ணது என்னோட லவ்வை தான். ஸோ அதனால் லவ் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ நினச்சதுனால 35 வயதில் வந்து ஒரு பொண்ணை அந்த அவங்க தாத்தா இறந்துட்டாருன்னு அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே ஹி ஃபெல் இன் லவ் வித் தட் கேர்ள் அப்படின்ற பார்த்தோன்னே அவருக்கு காதல் வந்ததுக்கப்புறம் அந்த காதலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் வீட்டில் போய் பேசுகிறாங்க. ஸோ பேசினோடனே அதுக்கப்புறம் அவருக்கும் அவங்க ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது, இப்போ போய் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கா, வேலைக்கு போகலை அப்படின்றது தெரிஞ்சிது. ஸோ தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க இப்படி நடக்க போகுதுன்னு. பட் இருந்தாலும் இவர் இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இவரே இது பண்ணிக்கோ, அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் மட்டும் போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, ஸோ சென்னையில் வந்து எல்லோரும் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான இதை சொல்லிட்டு, தென் இதெல்லாம் ரொம்ப அழகாக கிரிட்டிக்கலாக ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஐ லவ் தட்ஸ் மூவி. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ், இங்கே வந்தோடனே தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியுது. லீலா இங்கே வேறு மாதிரி இருக்கா மாமா அப்படின்னு அவர் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. தென் அந்த மியூசிக்குமே சூப்பராக போட்டுருவார். அந்த பாப் மியூசிக் மாதிரி ஒரு மாதிரி கீழே போட்டிருப்பாரு, வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல. தென் அதுக்கு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். தென் மறுநாள் காலையில் இருந்துச்சு அதை ஸ்னீக் வீக்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். தென் இந்த படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோயின் ஆகுன்றது ஹடில்ஸ்லாம் இருக்குள்ள ப்ரொடியூசர்கிட்ட போகிறாங்க. அங்கே ஒரு சம் நெகட்டிவ்லாம் ஆகுது, அதெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. தென் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பேசணும்னு நினைக்கும்போது யோகி பாபு சார் வந்து ஒரு அட்வைசர் மாதிரி வராரு. ஒரு அந்த பாரில் வந்து அவர் வந்து பெயின் இது. ஸோ அதனால் வந்து அந்த பாரோட ஓனர், பட் இருந்தாலும் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வராரு. ஸோ வந்து அவர் கொடுக்குற அட்வைஸ்னால விக்ரம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நேம் வச்சுக்கிட்டு ஃபோனில் ஒரு ஃபேனாக பேசுகிறார் அந்த மேம்க்கு, அதாவது மிர்னாலினி மேம்க்கு வந்து அவர் ஒரு ஃபேனாக பேசி
அந்த ஃபேனாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்ந்துட்டு பில்ட் பண்ணி போய்டும். பட் ஆனால் அவர் வந்து அவன் மேலே ஃபெல் இன் லவ் ஆகுறாங்கன்னு நினச்சி பெரிய சந்தேகங்களும் நடக்கும் கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக கோர்வையாக கொண்டு போயிருந்தார் டேரக்டர். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தட் பிரதர். தென் விஜய் ஆண்டனி சார் தான் திருப்பி. ஸோ அவர் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் கொடுத்தது வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீன்லாம் எல்லாருமே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுவீங்க, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஹாஃப் என்ன ஆக போகுது, இந்த இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கும். தென் செகண்ட் ஹாஃப் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ப்ரொடியூஸ் பண்ண வரல அந்த ஹீரோயினுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 2 கோடி தானே நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தென் ப்ரொடியூஸ் பண்ண நானே ஹீரோவாக நடிப்பேன்ட்டு இவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. தென் அங்கே பண்ணுற ஃபன்னெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவரும் அந்த 4 பேர் கேங்கும் இருக்கட்டும் செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் உடல் விடிவி கணேஷ் சார் வந்து பண்ணுற ஃபன்னுமே ரொம்ப அழகாக சூப்பராக போய்கிட்டு இருக்கும். தென் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் வெறுத்துக்கிட்டே இருக்க பொண்ணு. தென் கடைசியில் எப்படி அவங்க ஒரு மேலே லவ் பண்ண வச்சாருன்றதை ரொம்ப அழகாக சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தது டேரக்டர். தென் அதுக்கு முன்னாடி கடைசியில் இது மிகப்பெரிய ஸ்பாயிலராக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் விக்ரமும் அறிவும் ஒரே ஆள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த சீனை ரொம்ப அழகாக கிளைமேக்ஸில் அந்த கோர்ட்டில் வச்சது வந்து வேறு லெவல் பிரதர். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் இந்த அளவுக்கு ஒரு பையனை லவ் பண்ணுறான், அவனை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன், ஐ எம் லக்கி அப்படின்னு அவங்க சொல்லும்போது வந்து அப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சூப்பராக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன் பார்த்ததுக்கப்புறம். படம் பார்த்தோன்னே இவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லான படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது. ஸோ அதனால் எல்லோரும் ஆஹா அண்டு அமேசான் பிரைம் ரெண்டுலேயுமே ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. நான் ஆஹாவில் தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் அமேசான் பிரைம் இருந்துச்சுன்னா அமேசான் பிரைம்லேயும் பார்க்கலாம், ஆஹாலையும் பார்க்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே இது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் அதனை ஓடிடியான ஆஹா அல்லது அமேசான் பிரைமில் போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்றதான் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ தென் அவங்க அப்பா அம்மா இளவரசர் சார் தென் அந்த மேம் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலி ஒரு நல்ல டச்சோடு முடிச்சிருப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க, நான் ஆனால் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தங்கச்சியை ஃபைன் பண்ணி கொடுக்குற சீன்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தென் அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு கிளைமேக்ஸில், ஒரு சென்டிமெண்ட் சாங். செம்ம சார், ரியலி சூப்பர் சார் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. தென் ஃபைனலி ரொம்ப ஒரு ஹாப்பியான எண்டிங்காக படம் முடியுது. தென் முடிகிறதுக்கு முன்னாடி யோகி பாபு சாரோட காமெடிஸ்ன்றதை விட அவர் ஒரு நல்ல அட்வைசர் மாதிரி ஒரு ரோலை வந்து இதில் கீப் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தென் சாரா அண்ட் அவங்க கேங்கில் வர காமெடிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக உட்காருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மைலோட ரொம்ப அழகாக பார்த்த மாதிரி நல்லாவே இருக்கும். தென் அவர் ஒரு டைலாக்ஸ் வராது, இன்னும் எனக்கு என் வயசு மாதிரி என் காதல் ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்லுவார். தென் அவங்க கடைசியில் சொல்லும்போது வயசானா யார் ஹீரோவாக தெரிவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோவாக தெரிவாங்கன்னா அவங்களோட இதனால மட்டும் இல்லை, ஃபேஸ் லுக் அது மட்டும் கிடையாது, அவன் அந்த பொண்ணுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதுல தான் அவங்க ஹீரோவாக தெரிவாங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் தான் ரோமியோ. ஸோ கண்டிப்பாக ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ தீவிரமாக விரட்டி அவ்வளோதான் லவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் ஆஹா அண்ட் அமேசான் பிரைம் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இதில் போய் ரோமியோ படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொமான்டிக் ட்ராமாவாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ.